திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் குறித்தான தொடர் விமர்சனத்தை இன்றளவிலும் நாம பேசிட்டு இருக்க இந்த நேரமும் பெரியார் அடிப்படையிலே பிழையானவர்னு இப்ப சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்கார்ற. தொடர்ச்சியாக பெரியாரை தமிழ்நாட்டு மண்ணில் சீண்டுவது சீமானுக்கு நல்லதா? சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் லாபமா நட்டமா என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சார். பூரியா பொங்கல் ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கின்றன. இது பெரியாரிய மண், திராவிட மண். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த மண்ணில் சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை தொடுவது இது பெரிய பெரிய ஒரு சறுக்கலுக்கு வழிவகுக்காதா? கில்லிங் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். காசு பணம் கொட்டு மணி மணி திமுக இவர் பேரையே பயன்படுத்த மாட்டேங்கல. ஐயா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ யாருமே பயன்படுத்த மாட்டேன்றாங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? துரைமுருகன் இது பண்ணாரு, பெரியாரை சொல்லிக்கிட்டு பெரியாருக்கு கருத்துக்கே மாறாட்டு சீமான விமர்சிச்சாரு. இவரு அறநிலைத்துறை அமைச்சர் விமர்சிச்சாரு, பல அமைச்சர்கள் விமர்சிச்சாங்க, ஸ்டாலினே விமர்சிச்சாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சீமான தங்களுக்கு எதிரான ஒரு பொசிஷன்ல திமுக பார்க்கல போல தெரியுது. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please யா? சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. Thank you. அப்படி சொல்றாரு. பெரியாரை தொட்டதன் மூலமா அவர் ஆர்எஸ்எஸ் இன் பி டீம், பிஜேபி இன் பி டீம் இப்படின்னு எல்லாம் விமர்சனம் வச்சாங்க. ஆர்எஸ்எஸ் இன்னொரு ஒரு கையால் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை இப்ப அதிகமா கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. அதுல என்னையும் சேர்த்து தானே. ஆமா, நீங்க அண்ணன் சீமானோடு பார்த்தது, ரஜினிகாந்தோடு திரு சீமான் அவர்களை சந்திக்க வைத்தது, அதற்கு பிறகு திரு அண்ணாமலை ஆதரவு கொடுக்கிறது, இது எல்லாத்திலுமே இந்த ரோல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி சீமானுக்கு பாலமா இருக்காருன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. என்ன இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய எவனாவது உண்மையான பெரியாரிஸ்ட் இருக்கான? போலி பசங்க சாம்பார் ஆப் எனக்கு இல்ல. இஷ்யூ பேஸ்ட்ல நீங்க சொல்றதெல்லாம் பிஜேபி ஆதரிக்கிற ஒன்றை சீமான் எதிர்க்கிறார் இல்லன்னு சொல்ல. அதெல்லாம் லாஜிக்கா எனக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியும். ஆனால் ரஜினியை சந்திக்க வைத்ததாக இருக்கட்டும், அண்ணாமலை திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது கரெக்ட், அவருக்காக நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்றது, நண்பர் சீமான்னு எச்ராஜா சொல்றதா இருக்கட்டும், நீங்க அடிக்கடி திரு சீமானை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரூட்டு. இன்னைக்கு பெரியாரை விமர்சிப்பதற்கான ரூட்டை போட்டு கொடுத்ததுல நீங்களுமே இருக்கீங்க. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. யார முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. மதிக்கிறேன். நான் உங்ககிட்ட தெளிவான ஒரு கேள்வி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரு சீமான் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார். பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னாரு. ஆமாவா? சாரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் ஒரு முட்டா பையன். அவன் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனாலதான் நீ பாஸ். அப்படிப்பட்ட சீமானை கொண்டு போய் நீங்க நிதிஷ்குமார் ரூட்ன்றீங்க. வேற என்ன, அண்ணாமலை சீமான் நெருக்கத்துக்கான நண்பர், அந்த நட்பு பட்டியல் நெருங்கினதுக்கு காரணம் நீங்கன்றாங்க. இதை ஏன் அவர் சரியா போயிருந்தவரை ஏன் நீங்க இப்படி ரூட்டை மாத்தி விட்டு இன்னைக்கு பாருங்க ஒட்டுமொத்த பெரியாரிய உணர்வாளர்கள் அவருக்கு எதிராக நிக்கிறாங்க. அல்ல போனா பாட்டா போடுறா.